உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, இரு ராஜ கிரகங்கள் இணையக்கூடிய இந்த அமைப்பு சிவராஜ யோகம் சொல்லுவோம். இது தனுசு ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதியும் பாக்யாதிபதியும் இணையக்கூடிய இந்த அமைப்பு ரிஷபராசியில் நின்று அவரது பார்வை உங்களது 10ஆம் வீட்டில் தொழில் வேலை சார்ந்த இடத்துல விழுது. அடுத்தது 12ஆம் வீடு உங்களது அயன சயன போஜனம் சொல்லுவோம், அந்த இடத்துல விழுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது, குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானம் மட்டும் அல்லாமல் அது வாக்கும் ப்ளஸ் கல்வி சார்ந்த விஷயங்கள். அது இந்த அமைப்புகளில் விழக்கூடிய இந்த சிவராஜ யோக அமைப்போட இந்த கிரகங்கள் இணைவோடு பார்க்கக்கூடிய காலம் 30 நாட்கள். இந்த 30 நாட்கள் மட்டுமே இந்த அமைப்பு இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக தனுசு ராசி அன்பர்கள்னா வில் அம்பு எதுலேயுமே குரு பகவானின் மதிநுட்பம் கொண்டவங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் தெய்வ சிந்தனை உடையவங்க, எதுலேயும் விட்டு கொடுக்கக்கூடிய மனசு உடையவங்க, வளைஞ்சு கொடுப்பீங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு 10 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நீங்கள் கொடுத்த ஐடியாவில் போனாங்கன்னா 100% அவங்க சக்ஸஸ் அடைவாங்க. உங்களோட நட்பு வச்சாலே ஆட்டோமேட்டிக்காகவே மற்றவங்க வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஆக நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவானது பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம். அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே எல்லாரோடையும் சேர்ந்து கூடி மற்றவங்களுக்கு நலனை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 7.5 சனினாலேயும் கடந்த கிட்டத்தட்ட 5-6 வருஷம் 7 வருஷத்துலேயே பல்வேறு விதமான சிக்கலையும் கடந்து வந்தீங்க. குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரே, நல்லதை செய்வார் நம்பி இருந்தீங்க. அதுவும் சனி பகவானது பார்வை அங்கே விழுந்ததுனால சனி பார்வையில் நின்ற குருவால் தொழில் ரீதியில் பலத்தை அடி, அது மட்டுமல்ல வேலை ரீதியில் இனம் புரியாத மன அழுத்தங்களை சந்திச்சிங்க. குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான சிக்கலை சந்திச்சிங்க. உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை புரிஞ்சிக்காத நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அது மட்டுமல்ல, தன்னை பெற்றவங்களும் தாய் தந்தையும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, உங்களை குற்றவாளியாக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க. ஆக நம்பி ஏமாந்த தனுசு ராசி பெண்கள் பல பேர் வாழ்க்கை ரீதியில் இதுதான் வாழ்க்கை நினச்சி நம்பி இன்றைக்கி அதிலிருந்து ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளானீங்க. இப்படி பல்வேறு விதமான சிக்கலை சந்தித்த உங்களுக்கு இந்த சிவராஜ யோக அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். காரணம், இந்த பார்வை விழக்கூடிய முதல் இடமே உங்கள் தொழில் வேலை சார்ந்த இடத்துல தான் விழுது. அந்த இடத்துல அந்த 30 நாட்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் 100% வேலை இழந்தவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். வேலை இருக்கிறது ஒரு 1 மாதம் 2 மாதம் தான். நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கிங்கன்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து இதுவரைக்கும் பலனளிக்கலையே நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் 100% அந்த அமைப்பு உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சிருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்து பல்வேறு வித சிக்கலுக்கு ஆளாயிட்டேன், ஆனால் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு 100% கிடைக்குது. குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரியனுடைய இணைவாள குருவோட சேர்ந்ததுனால, உங்களுடைய ராசியினுடைய அதிபதியோட சேர்ந்து அந்த இடத்தை பார்க்கறதுனால அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் அதிரடி மாற்றங்கள் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்புகள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை அடைய போகிறீங்க. காரணம், 10ஆம் இடத்தை பார்க்குது. அது மட்டும் இல்லை, இது உங்களுடைய 12ஆம் வீட்டை இந்த சூரியனும் ப்ளஸ் குருவும் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் எடுத்து செய்த ஒவ்வொரு வேலையும், தொழில் சார்ந்த விஷயங்களும், உங்களுடைய வேலை சார்ந்த அமைப்புகளும், பல்வேறு வித அமைப்புகள். ஏன்னா ஒரு வீடு கட்டினேன் பாதியில் நிற்குது, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வீடு வாங்க முயற்சி பண்ணேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பல்வேறு வித முயற்சிகள், நீங்கள் எடுத்த முயற்சிகள் கால விஷயங்களில் விரயமாகி நீங்கள் அது முடிக்க முடியாமல் நஷ்டங்கள் ஆகிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு நினச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அது நிறைவடையும்.
அந்த அமைப்பு இந்த சிவராஜ யோக அமைப்பில் உண்டாகும். அருமையான அமைப்பு. வாழ்க்கையில் 100% அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு செகண்டும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு வரம் தான். அதனால் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது வேலை 100% சக்ஸஸ், தொழில் சார்ந்து 100% உங்களுடைய பெரிய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் உங்களுக்கு கடன் சுமைகளும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய தன வருவாய் தரக்கூடிய இந்த தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு திடீர் வருவாய் வருது. அது நீங்கள் கேட்ட இடமா இருக்கலாம், ஆல்ரெடி லோன் எஸ்டிமேட் போட்ட இடமா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பணம் கொடுத்தது வரலையென்ற வருத்தத்தில் இருந்த இடம் திடீர்னு அந்த இடத்துல இருந்து பணம் வரலாம். தொழில் சார்ந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் ஆகி நின்னதுனால நஷ்டங்களை சந்திச்சு எதுவுமே கைக்கு வரலையே நினைச்சது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம். அடுத்தது குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பால் 100% குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலையும் சரி செய்ய போறீங்க. சில குடும்பங்கள் ரீதியில் உண்மையிலேயே சொல்லணும்னா நீங்கள் குடும்பத்திலேயே இழந்து செதறி நிற்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சந்தித்தவங்க பல பேர். அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி நீங்கள் சந்திப்பீங்க. நல்ல மேன்மை அடைய போகிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக வரப்போகிறாங்க, கல்வியில் சிறந்து விளங்க போகிறாங்க. அதுலேயும் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்க போகுது. மருத்துவ சார்ந்தும் விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்த துறையில் மேன்மையாக இருக்கிறவங்க திடீர் ஒரு யோகத்தை அடையிறீங்க, சக்ஸஸ் அடையிறீங்க. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை உண்டாக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை படைக்க போகிறீங்க. வாக்கு சாதுர்த்தியால் தொழில் செய்கிறவங்க இப்போது ஒரு கல்வி இல்லை பாட கற்பிக்கக்கூடிய அந்த வாக்கு சாதுர்த்தியம் உடையவங்களும், வக்கீல் துறையில் இருக்கிறவங்களும், வியாபாரம் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருந்து வியாபாரம் பேசி செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அருமையான பலனை அடைய போகிறீங்க. நல்ல ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க. தொழில் ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. அந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அந்த வாக்கு சம்மந்தப்பட்ட இடத்த இந்த கிரக சேர்க்கை பார்க்கும் பொழுது இந்த அமைவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. ரொம்ப நாளாக கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, சொன்னதை செய்ய முடியலையன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அது செய்து காட்ட போகிறீங்க. செய்து மனநிறைவு அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் அமைய போகுது. பல்வேறு விதமான அமைவுகள். எப்படின்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாமல் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க அதற்குண்டான அமைவுகளை ஆரம்பிக்க போகிறீங்க. வீடு வாங்கக்கூடியதுக்கு ஒன்று அட்வான்ஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா கிரையமே பண்ணக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அடுத்தது குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு சுபகாரிய அமைவுகள் உண்டாகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு காலம் இது. குறிப்பாக கணவன் மனைவி அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தை உறவு ரீதியிலையும் கூட பிறந்தவங்களுடைய உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி இல்லையா சூரிய பகவான், அவர் தந்தை வழி சொத்துக்களை உங்கள் கைக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பார். தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீராத பிரச்சனைகள் கூட நீங்கும். அவருடைய ஆரோக்கிய ரீதியை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். 4ஆம் வீட்டிற்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் தாய் சம்மந்தப்பட்டவர். தாய்க்கு ரொம்ப நாளாக ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு தாயுடைய உடல் ஆரோக்கியம் சரியாயிடும். அதே நேரத்தில் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் ஒன்றிணைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தாய் இடத்திற்கு அதிபதி குரு பகவான், தந்தை இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான். இது இரண்டும் இணையும் பொழுது நீங்கள் தாய் தந்தை பெற்ற அந்த பிள்ளையினுடைய பிரதிபலிப்பு, உங்களுடைய பிரதிபலிப்பு இந்த காலகட்டங்களில் பெரிய இலக்கு அடையும். அதற்குண்டான சந்தோஷ நிம்மதியை அவங்க அடைய போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் சொன்னேன், புத்திர பாக்கியமும் கிடைக்கும், பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட மேன்மைகள் கிடைக்கும். தான் பெற்ற பிள்ளைகளால் மிகுதியான சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது. ஆக மொத்தத்தில் மாபெரும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய கால அமைப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. வெளிநாடு வெளிவாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை செய்தவங்களுக்கு ஒரு நல்ல அற்புத மேன்மைகள் உண்டாக போகுது. நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து தன்னை சார்ந்தவங்களே நம்பி ஏமாற்றிட்டாங்க, அதனால் இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மேன்மையை அடைய போறீங்க. கவலைகள் வேண்டாம். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்களுடைய
கண்ட்ரோல், உங்களுடைய எஸ்டிமேட், உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்து இணைந்து வரப்போகுது. ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன். இந்த பொது பலன்றது இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே உண்டாகக்கூடியது. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும். அந்த திசா புத்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய இந்த சூரியனும் ப்ளஸ் குருவும் எத்தனை பரல்கள் கொண்டு இருக்கிறாங்களோ அதை சார்ந்தே உங்களுடைய இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒருவேளை இது 6-7 கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப நாளாக பல்வேறு வித சிரமங்களுக்கு ஆளாயிட்டு இருந்தவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. 7 பரல் இருந்துருச்சுன்னா 100% பெரிய இலக்கு அடைய போகிறீங்க. அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள், எந்த ஒரு முடிவெடுங்க, சக்ஸஸ் கிடைக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவு எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடைவீங்க. 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.